ஓகே. அப்ப கவனிங்க. இந்த ரசாயன கைத்தொழில முக்கியத்துவம், சரியா? ரசாயன கைத்தொழில முக்கியத்துவம். இதுல நான் தேவையான முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் சொல்றேன். இந்த உலகில் நீங்க மற்றகளை வாட்சி பார்த்துக்கோங்க. உலக அளவுல ரசாயன கைத்தொழில பிரதான இடம் வகிக்கிறது பல்பகுதியங்களான பிளாஸ்டிக் உற்பத்தி. பல்பகுதியங்களான பிளாஸ்டிக் உற்பத்தி, சரியா? ஓகே. இது ஒட்டுமொத்த கைத்தொழில 80% வந்து இந்த பிளாஸ்டிக் பல்பகுதிய தயாரிப்பா தான் இருக்கு. கிட்டத்தட்ட 6% பசலை தயாரிப்பா இருக்கு. இதெல்லாம் அந்த நொம்பர் அண்ட் ரோல் படியெல்லாம் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. பிளாஸ்டிக் தயாரிப்பு உலக அளவுல நொம்பவன் ரசாயன கைத்தொழில் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா ஓகே, சரியா? ஓகே. அடுத்து இங்க ஒரு சார்ட் ஒன்று இருக்கு, இது தொடர்பா நாங்க கடைசியா பார்ப்போம். அடுத்து பாருங்க, இந்த அபிவிருத்தி அடைந்த நாடுகள் இருக்கு தானே, சரியா? இப்பதான் பெரும்பாலும் நிறைய நாடுகள் ஐடி செக்டரோடையும் ஏஐ டெக்னாலஜிலையும் சரியா அதுகள் சார்ந்து முன்னேறி கொண்டு வராங்க. இப்ப கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு முதல்ல, சரியா, பெரும்பாலும் இந்த ரசாயன கைத்தொழில் பெரும்பாலும் இந்த அபிவிருத்தி அடைந்த நாடுகள் வந்து அவரோட பிரதான வருவாயாக காய்ச்சமே அமோனியா தயாரிப்பு, HCl தயாரிப்பு, சல்பூரிக் அமில தயாரிப்பு, இது எல்லாம் தயாரித்து ஏனைய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து சரியா பெரிய அந்நிய செலாவணி ஒன்றை ஈற்றி கொண்டாங்க. உதாரணத்துக்கு அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், சரியா? இந்த நாடுகள் எல்லாம் நாங்கள் கதைச்ச அந்த அமிலங்கள், சரியா, NaOH இது போன்ற ரசாயன கைத்தொழில ரசாயன சேர்வைகளை தயாரித்து ஏனைய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அவங்களுக்கு தேவையான அந்நிய செலாவணியை ஈற்றி கொண்டாங்க, சரியா? ஓகே. இப்ப பாருங்க, சரியா, இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பாருங்க இந்த பாயிண்ட். இந்த நாடுகள்ல இந்த குறிப்பிட்ட நாடுகள்ல சரியா முக்கிய விடயமாக அமைவது என்னன்னா, ரசாயன பொருட்கள உற்பத்திக்கு தேவைப்படுற மூலப்பொருட்கள் அங்க காணப்படல. அங்க அதுக்கு தேவையான மூலப்பொருள் இல்ல. ஆனாலும் ஏனைய நாடுகள்ல அவங்களுக்கு அது தொடர்பான அறிவு இருந்தனால ஏனைய நாடுகள்ல அந்த மூலப்பொருளை இறக்குமதி செய்து, சரியா, ஏனைய நாடுகள்ல இருந்து அந்த மூலப்பொருளை இறக்குமதி செய்து அதை முடிவு பொருளா மாத்தி அவங்க என்ன செஞ்சாங்களாக இருந்தா ஏனைய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருவாயை ஈட்டி கொண்டாங்க. இல்லைச்சா? ஆனா இலங்கை, சரியா, இலங்கை எல்லா மூல வளங்களையும் நிறைய மூலப்பொருட்களை கொண்ட நாடுனா, ஆனாலும் இலங்கையில் உள்ள பிரச்சனை என்னன்னா இந்த மூலப்பொருட்கள் எல்லாம் எப்படி முடிவு பொருளா மாத்துறது அப்படின்ற அறிவு இலங்கையில குறைவு. இந்த தொழில்நுட்ப அறிவு குறைவு, சரியா? இதுகளுக்கு முதலீட்டாளர்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க. அதனால நாங்க என்ன செய்யறோமா, அந்த சொன்னமே கண்ணாடி தயாரிப்பு எல்லாம் காய்ச்சனே, இந்த கண்ணாடி தயாரிப்புக்கு தேவையான இல்மனை இலங்கையில இருக்கு. அதை நாங்க வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து திரும்ப கண்ணாடியா பெரிய அளவு தொகை ஒன்று கொடுத்து திரும்ப நாங்களே இறக்குமதி செய்து கொள்றோம். கண்ணாடி ரீசைக்கிள் பண்ற இடம் இருக்கு இலங்கையில, கண்ணாடி தயாரிக்கிற இடம் இல்ல, சரியா? அதே மாதிரிதான் சொன்ன அந்த பொசுப்பேற்று பசலை, இலங்கையில பொசுப்பேற்று பசலை தயாரிக்கிறது ஒரே ஒரு இடத்துல இருக்குதான், பட் பெருமளவு தயாரிக்கலாம் அங்க. நாங்க உண்மைக்குமே இலங்கையில பெருமளவு தயாரிக்கிறதுக்கான ஒரு கைத்தொழில் நிலையத்தை நிறுவனா பெரிய அளவு அந்நிய செலாவணி ஒன்று நாங்க ஈட்டி கொள்ளலாம், சரிதானே? இலங்கையில நிறைய மூல வளங்கள் இருக்கு. ஆனா நாங்க மூல வளங்களையே ஏற்றுமதி செய்யறோம். மூல வளங்களை முடிவு பொருளா மாத்தாம மூலப்பொருளாகவே ஏற்றுமதி செய்யறனால எங்களுக்கு கிடைக்கிற வருவாய் ரொம்ப குறைவாக இருக்கு. ஓகே, நான் அடுத்த கிளாஸ்ல உங்கள்ட்ட கேட்பேன். இப்ப நான் சில உதாரணங்கள் சொன்னதானே, இலங்கையில இந்த மாதிரி மூலப்பொருள் வந்து முடிவு பொருளா மாத்தாம ஏற்றுமதி செய்யப்படுது. ஓகே, பெரும்பாலும் நாளைக்கு வரைக்குள்ள நீங்க தேடி வச்சிருக்கணும் இன்னும் இந்த மாதிரி என்னென்ன மூலப்பொருள் இருக்கு, முடிவு பொருளா மாத்தாம இன்னும் இந்த மாதிரி என்னென்ன மூலப்பொருட்களை ஏற்றுமதி செய்யறாங்க. ஆளுக்கும் ஒவ்வொரு விஷயம் சொன்னா நான் அதை மற்றவங்களோட டிஸ்கஸ் பண்ணக்குள்ள எல்லாரும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம், சரியா? இப்ப அடுத்த விஷயம் கதைப்போமே. என்ன சொல்லுங்க, இப்ப இலங்கையில நாங்க உண்மையுமே இலங்கையில பொருளாதாரம் வந்து முன்னேறினா தானே எங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டா இருக்கும், நாங்களும் எங்களோட வாழ்க்கையை கொண்டு நடத்தலாம், சரியா? இப்ப இலங்கையில பொருளாதாரம் முன்னேறணுமாக இருந்தா மெயின் விஷயம் வந்து அந்நிய செலாவணி, சரியா? அதாவது வெளிநாட்டு காசு இலங்கைக்குள்ள வரணும். என்ன சொல்ல பாப்போம், இலங்கையில இந்த அந்நிய செலாவணியை ஈட்டுத்தார
பிரதானமான வருவாய் துறை எது? இலங்கைக்கு வெளிநாட்டு காசு இலங்கைக்குள்ள வார பிரதான வருவாய் முறை எதுன்னு யாரா சொல்லுங்க பாப்போம். எந்த முறையில நாங்க சுற்றுலாத்துறை. தேயிலை சுற்றுலாத்துறை தேயிலை உற்பத்தி கவனிங்க, டூரிஸ்ட் எல்லாருமே இப்ப நிறைய பேர் முழுமே நாங்க நினைச்சிருக்கோம் தேயிலைன்னு தான் சொல்றோம். பட் இல்ல, தேயிலையால வார வருமானத்தோட அளவு இருக்குதான். ஆனா இப்ப இலங்கையிட இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் படி சுற்றுலாத்துறை தான் மிக பிரதான வருவாயை ஈட்டித்தார். அதனால்தான் இலங்கையில நிறைய இடங்களை இன்னும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி செய்து சரி அந்த சுற்றுலாத்துறையால வார வருவாயோட அளவை இன்னும் அதிகரிச்சு கொள்ள பாக்குறாங்க. இப்ப நீங்களும் எதிர்காலத்துல இந்த சுற்றுலாத்துறை சார்ந்து அந்த மாதிரி ஜொப்புக்குள்ள போவீங்களாக இருந்தா கொஞ்சம் வருவாய் உங்களுக்கும் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. சரியா, உலக நாடுகளை பொறுத்த மட்டும் சரியா பிரதான சுற்றுலாத்தலம் இலங்கை. நீங்க எத்தனை பேர் அப்படி சுற்றுலாக்கள் இலங்கைக்குள்ளேயே போயிருக்கீங்கன்னு தெரியாது. பட் ஃபாரினர்ஸ் எல்லாம் சரியா இலங்கையை ரசிக்கிறதுக்காக சரி இலங்கையில் உள்ள இயற்கை வளங்களை ரசிக்கிறதுக்காக அவங்க நிறைய நாடுகள்ல இருந்து இலங்கைக்கு வராங்க, நிறைய பணம் செலவழிக்கிறாங்க இலங்கைக்குள்ள அவங்களோட டாலர்ஸ் எல்லாத்தையும். சரியா, ஓகே. அடுத்து வைப்பான், இது வந்து ஒரு ஏற்றுமதி துறைன்னு சொல்லலாம் தானே. துறையால பிரதான வருவாய் வருது. இப்ப எனக்கு அடுத்து சொல்லுவோம் பாப்போம். எது இலங்கையில உள்ள ஏற்றுமதி துறையால வார பிரதான வருவாய் துறை? ஒரு நாட்டுக்கு நாங்க ஒரு பொருளை ஏற்றுமதி செய்யறோம் தானே, ஏற்றுமதி செய்து வருவாய் ஒண்ணு ஈட்டிக் கொள்வோம் தானே. எந்த துறையில இருந்து அப்படி பிரதான வருவாய் வருது? அதிகளவு டொலர்ஸ் வார ஏற்றுமதி துறை எது? ஓகே, ஒரு ஆள் சொல்லியிருக்கீங்க ரப்பர் தேயிலை. பட் இருக்கட்டும், டிஸ்கஸ் பண்ணுவோம். வேற எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்க சொல்லுங்க. ரப்பர் தேயிலை சொல்லிட்டாங்க, வேற ஏதாவது? ஓகே, ஆடை உற்பத்தி. ஆடை உற்பத்தி. ஓகே, பருத்தி. பருத்தி இலங்கையில அவ்வளவாக இல்லை. பருத்தி இருக்குதான், பட் அந்த அளவுக்கு பருத்தி வந்து இலங்கையில். அரிசி வாய்ப்பே இல்லை. அரிசி நாங்க இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கோப்பி ஸ்பைசஸ்னா சிறு ஏற்றுமதி பயிர்கள். கருவா ஓகே, சிறு ஏற்றுமதி பயிர்கள் நாங்க ஏற்றுமதி செய்யறதா. ஓகே, மிளகு இதெல்லாம் நாங்க ஏற்றுமதி செய்யறதா. சிப்பி அதுகள் சிப்பி சிப்பியால் அவ்வளவு பெரிய வருவாய் இல்லை. சரியா, இந்த மாணிக்கக்கல் இருக்கே சரி ஜெம்ஸ், அதால வருவாய் ஒண்ணு இருக்கு. சிப்பிகளால வருவாய் இருக்கான்றது முக்கியமா எனக்கு தெரியல, தேடி பார்ப்பான். பாருங்க, இப்ப நீங்க சொன்னீங்களே ஆன்சர் இருக்கு என்னன்னா, ஏற்றுமதி துறையில இலங்கைக்கு பிரதான வருவாய் வாரது ஆடை ஏற்றுமதி. ஆடை ஏற்றுமதி தான் முக்கியமே இலங்கையில பிரதான வருவாய் துறை. சரியா, ஓகே. இப்ப அடுத்த விஷயத்துக்கு வருவான். சம்டைம் உங்களோட ஊர்கள்லயே நிறைய கார்மெண்ட்ஸ் இருக்கும், பார்த்துருப்பீங்க சில பஸ்கள் எல்லாம். சரியா, பொதுவா வேலைக்கெல்லாம் போவாங்க தானே. சொல்லப்போம் இலங்கையில உள்ள கார்மெண்ட்ஸ் பெயர் கொஞ்சம் சம்டைம் உங்களோட வீட்டில் உள்ளவங்க கூட வேலை செய்வாங்கண்ணா, அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேலை செய்வாங்க அந்த கார்மெண்ட்ஸ்ல போயிட்டு. பெரிய அளவான கார்மெண்ட்ஸ் இருக்கும் சில இடங்கள்ல. சரியா, அப்படி ஃபேமஸான எனக்கு தெரிய கிட்டத்தட்ட ஒரு மிக ஃபேமஸான 3 கார்மெண்ட்ஸ் இருக்கு. பாப்போம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கான்ற செக் பண்ணி பார்ப்போம். எங்க கொஞ்சம் கார்மெண்ட்ஸ்ல பேர் சொல்லுங்க பார்ப்போம் இலங்கையில. ஹீலா. ஹீலா, ஓகே, நான் அது இப்பதான் கேள்விப்படுறேன். ஓகே, மாஸ் ஹோல்டிங், வெரி குட். சரியா, இலங்கையில மிக முக்கியமான கார்மெண்ட் வந்து மாஸ். அவிசாவலன்னு சொல்லியிருக்கீங்க, பட் அங்க உள்ள கார்மெண்ட்டுக்கு பேர் சொல்லணும். ஹைட்ரோமீனியா, வெரி குட். ஐ திங்க் எட்டன்ல ஐலண்ட்ஸ் பக்கத்துல இருக்கேனா. ஹைட்ரோமியா பிராண்டிக்ஸோ சம்திங், பிராண்டிக்ஸ் சொல்லியிருக்கீங்க. ஓகே, வெரி குட். அப்ப இதெல்லாம் எனக்கு தெரியும். இந்த மாஸ், பிராண்டிக்ஸ், ஹைட்ரோமீனியா இதெல்லாம் மிக முக்கியமான கார்மெண்ட்ஸ். ஆனா இதுலயும் பாருங்க, இதுல என்ன சிக்கல் இருக்கா இருந்தா, இதெல்லாம் இலங்கையில மிக முக்கியமான ஏற்றுமதிக்குரிய கார்மெண்டா நிறைய பேர் வேலை செய்யறாங்க. இது வந்து இலங்கையில இப்ப ஒரு இடத்துல மட்டும்னு இல்லை. இப்ப நீங்க மாஸ் எல்லாம் எடுத்து பார்ப்பீங்களாக இருந்தா, குருநாகல்ல இருக்கு, கண்டியில இருக்கு, கிளிநொச்சியில இருக்கு, கொழும்புல இருக்கு, பெட்டிக்லோல இருக்கு. சரியா, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்கு. கிட்டத்தட்ட இலங்கையிலே 50க்கு மேற்பட்ட, இதுக்கும் கூட தான் இருக்கும், எனக்கு சரியா அந்த அமௌண்ட் தெரியல.
சரி, நீங்கள் மாஸ் ஹோல்டிங்னு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. நிறைய இந்த மாஸ் ஹோல்டிங்குரிய கார்மெண்ட்ஸ் வந்து இலங்கையில் காணப்படுது. ஆனால் இதில் உள்ள சோகமான விஷயம் என்னன்னா, இதுக்குரிய உரிமையாளர் இலங்கையில் உள்ளவர் இல்லை. இதுக்குரிய உரிமையாளர்கள் வந்து இந்த மாஸ் ஹோல்டிங் நிறுவனம் வந்து 3 பேர் முதல் எழுத்து தான் சேர்த்து MAS. 3 பேரே முதல் எழுத்து MASன்னு வச்சிருக்காங்க. பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. சரியா? ஓகே, கவனிப்பா. நான் வேணும் அந்த பேரை அனுப்பிவிட்றேன். இதெல்லாம் எக்ஸாமில் கேட்க போறதில்ல, பட் இது தொடர்பான அறிவு எங்களுக்கு இருக்கு. இவங்க 3 பேருமே இந்திய நாட்டை சேர்ந்தவங்க. இதுல உள்ள விசேட அம்சம் என்னன்னா, எனக்கு சொல்லும்போது ஏன் அப்ப இவங்க இந்தியால இருந்து இலங்கைக்கு வந்து இந்த கவர்மெண்ட்டை நிறுவி இருக்காங்களா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன காரணமா இருக்கும்? ஏன் அவங்க இந்தியாலேயே இதை செஞ்சிருக்கலாமே? இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இதுல உற்பத்தி செய்யறாங்களே ஆடை, இதுல உற்பத்தி செய்யற ஆடை எதுவுமே இலங்கைக்குள்ள சப்ளை ஆகுறதே இல்லை. சரியா? மாஸ் ப்ராடக்ட்ல பொதுவாக அந்த ஸ்ரீலங்கா டிஷர்ட்ல பாருங்க, சம்டைம் மாஸ்ன்னு அடிச்சிருப்பாங்க. ஆனா ஸ்ரீலங்கா அதை ஸ்பான்சர் பண்றது மட்டும்தான். மற்றபடி நீங்க மாஸ் கம்பெனியால அல்ல மாஸ் கார்மெண்டால தயாரிக்கிற ஆடைகளை நீங்க உடுத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது எல்லாமே வெளிநாடு, பெரும்பாலும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யறதா தான் இருக்கும். சரி, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி தான் செய்யறாங்க. அது பாருங்க, இப்ப யோசிச்சு பாருங்க. இந்தியால இருந்து ஒருத்தர் வந்து இலங்கையில கார்மெண்ட்டை போட்டு அத சரி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யறாரு. இப்ப யோசிக்க பாருங்க, ஏன் அவர் இலங்கையில இந்த கார்மெண்ட்டை போட்டார், இந்தியால போடாம? கவர்மெண்ட் சப்போர்ட், மூலப்பொருள் முதலாவது பில, மூலப்பொருள் அதிகம், டிரான்ஸ்போர்ட் ஈஸி பில. சரியா? இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு போறது தான் லேசி, இலங்கையில இருந்து போறதை விட. வேக்கன்சியும் பில. ஏன் வேக்கன்சி பிலனா, இந்தியாவில் உள்ள ஒரு ஆள் வந்து இலங்கையில் உள்ளவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு அவர் விரும்புவாரா? அவர் வந்து அவங்களோட நாட்டு ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா ஓகே, ஏற்றுக்கொள்ளலாம். எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக இப்ப நீங்க நீங்க சும்மா சொல்லுவோமே, நீங்க ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிட்டு நீங்க ஒரு கம்பெனி தயாரிக்கிறாங்கன்னா அங்க உள்ளவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக நாங்க அங்க போயிட்டு கம்பெனி தயாரிப்போமா? இல்லையே. சரியா? ஓகே. அப்ப இதுக்கு பின்னுக்குள்ள உண்மையான ரீசனை சொல்றேன், பார்த்துக்கொள்ளுங்க. அவங்களுக்குரிய லாபம் அதிகம். இந்தியால செய்யறதை விட இலங்கையில செய்யறதால இந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு லாபம் அதிகம். சரியா? ஏன் இந்த லாபம் அதிகம்னு சொல்றேன்னா இருந்தா, இங்க அவங்க ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் ரொம்ப 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 குறைவு. சரியா? பாருங்க, பொதுவா கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களுக்கு கிட்டத்தட்ட நான் சொல்றேன் அன்னளவா, இப்ப நீங்களும் ஒழுங்கா படிச்சு சம்டைம் பாஸ் ஆக வேண்டி இதுக்கெல்லாம் போக வேண்டி வரும். எந்த எந்த ஒரு தொழிலுமே கேவலமான தொழில் இல்லை. நான் சொல்றேன், சம்டைம் நீங்க இதுகளுக்கும் போக வேண்டி வரும். எப்படியோ தொழில் செய்தாலே அது பெரிய விஷயம் தானே. சரி, இப்ப கவனிங்க. இலங்கையில பெரும்பாலும் கவர்மெண்ட்ல உள்ளவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வேலை செய்வாங்க. கிட்டத்தட்ட 50,000 சம்பளம் வரும்னு வைப்பமே. சொல்லுங்க, இலங்கையில 50,000 ரூபானா இந்தியால இது எவ்வளவு? இலங்கை காசு 50, பெர்ஃபெக்டா நீங்க சொல்றது எல்லாம் அண்ணல வேணும் சொல்லுங்க. இலங்கை காசு 50,000 ரூபாய் அப்படின்றது இந்தியாவில் ஓகே 1/3 ஏன்னா கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 15,000 ரூபாய். இப்போ பாருங்க, இப்போ இங்கே தான் பாயிண்டே இருக்கு. இந்தியாவில் யாருமே கவர்மெண்ட்டுக்கு போனாலும் இந்த 15,000 ரூபாய்க்கு வேலை செய்யறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஏன்னா காலையில் பெரும்பாலும் ஒரு 7:30 8 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 6 மணிக்கு 6 மணி வரைக்கும் வேலை செய்யணும். ஏன்னா அப்போ அவங்களோட நாட்டு காசுப்படி அவங்களுக்கு 15,000 ரூபாய் சம்பளம் தான் கிடைக்க போகுது. நாங்கள் இங்கே பார்க்கக்குள்ள அது எங்களுக்கு 50,000 ரூபாய் மாதிரி தெரியறதுனால கொஞ்சம் பெரிய அமௌண்ட் மாதிரி தெரியுது. ஆனால் இந்தியாவில் உள்ளவங்களுக்கு 15,000 ரூபாய் தான். அப்போ அவங்களுக்கு அது வந்து போதுமானதாக இருக்காது. சரியா? அப்ப இந்தியால யாரும் ரிலேஷன் இருந்தா விசாரிச்சு பாருங்க. சரியா? கிட்டத்தட்ட இந்தியால ஒரு கவர்மெண்ட்ல வேலை செய்யற ஆட்களுக்கு குறைஞ்சது அவங்களோட காசின்படி 30,000 ரூபாய் சரி சம்பளம் கொடுக்கணும். கொடுத்தாதான் அவங்க தொடர்ந்து வேலை செய்வாங்க. இப்ப எனக்கு அடுத்து சொல்லுங்க, இந்தியால 30,000 ரூபானா அது இலங்கையில எவ்வளவு? இந்தியா காசுக்கு 30,000 ரூபாய் அப்படின்றது இலங்கை காசுக்கு எவ்வளவு? ஓகே, கிட்டத்தட்ட 90,000 ரூபாய். ஏன்னா பாருங்க, அவரு
சரியா? அந்த இந்தியால வந்து இங்க கவர்மெண்ட் நிறுவனவர் கிட்டத்தட்ட ஒரு நபருக்கு எவ்வளவு லாபம் வச்சிருக்காரா இருந்தா அவருக்கு இலங்கையில உள்ளவங்களுக்கு வேலை கொடுக்கறதால ஒரு நபருக்கு 40,000 ரூபாய் லாபம். ஒரு ஆளுக்கு 40,000 ரூபாய் உங்களுக்கு லாபம் கிட்டத்தட்ட. சரியா? சும்மா நீங்க கவர்மெண்ட்டுக்கு போனாலே இல்லைங்க, ஒரே கவர்மெண்ட்ல ஒரு 500 1000 பேர் வேலை செய்வாங்க என்ன? சரி, நான் சும்மா சொல்றேன்னா இலங்கையில உள்ள எல்லா கவர்மெண்ட்லையும் சேர்த்து ஒரு 10,000 பேர் வேலை செய்யறாங்கன்னு வைப்போமே. 10,000 தர 40,000னா யோசிச்சு பாருங்க, மாசத்துக்கு அவருக்கு எத்தனை மில்லியன் லாபம் கிடைக்க போகுதுன்னு சொல்லி இந்த தொழிலாளருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தால் இது பெருகி பாருங்க, விளங்கும் எவ்வளோன்னு சொல்லி. சரியா? ஓகே, ஐ திங்க் நான் நினைக்கிற மாதிரி இது 400 மில்லியன், 40 கோடி. சரியா? 40 கோடி மாசத்துக்கு இந்த சம்பளத்திலேயே அவர் மீதப்படுத்துறாரு. விளங்கிச்சா ஏன் அவங்க வந்து இலங்கையில கவர்மெண்ட் ஒன்று வச்சிருக்காங்கன்னு சொல்லி? சரியா? ஓகே, அப்ப இந்த மாதிரி காரணங்கள் இல்லாம வெளிநாட்டுல உள்ள முதலீட்டாளர்கள் யாரும் இலங்கையில வந்து முதலீடு செய்ய போறது இல்ல. இலங்கைக்கு அது ஒரு விதத்துல லாபம், இலங்கையில உள்ளவங்களுக்கு ஒரு விதத்துல லாபம் தான். ஏன்னா வேலை இல்லாதக்கு வேலை கிடைச்சிருக்கு தானே, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு தானே. அதனால இலங்கை கவர்மெண்ட் அதை ஏற்றுக்கொண்டுச்சு. சரி, இப்ப இல்ல இல்ல இல்லாட்டி அந்த கிட்டத்தட்ட 10,000 பேர், ஒரு கவர்மெண்ட்டுக்கு 10,000 பேர்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட கவர்மெண்ட்ல உள்ளவங்க எல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாம தானே இருப்பாங்க. அப்ப அந்த விதத்துல பார்க்கல, இலங்கைக்கும் ஏதோ ஒரு லாபம் ஒண்ணு இருக்கு இதுல. அது இல்லாம கொஞ்சம் டெக்ஸும் பே பண்ணுவாங்க ஏன்னா, அப்ப அதனால கொஞ்சம் லாபங்கள் வரும் இலங்கைக்கு. சரி, பாருங்க, இப்ப அடுத்த விஷயத்துக்கு போவோம். சரியா? ஆஹ் இந்த இலங்கையில காணப்படக்கூடிய உலக ரசாயன கைத்தொழிலோட ஒப்பிடக்குள்ள இலங்கையில காணப்படக்கூடிய சில ரசாயன கைத்தொழில்கள். மசகெண்ணெய் சுத்திகரிப்பு. இது என்ன மசகெண்ணெய்னா? பெட்ரோலிய எண்ணெய்கள். ஏன்னா பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், எல்பி வாயு, தார் இதெல்லாம் சேர்த்துதான் இந்த மசகெண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சொல்லுங்க, மசகெண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இலங்கையில எங்க காணப்படுது? இந்த கொரோனா டைம்ல கூட அதெல்லாம் பூட்டி வச்சிருந்தாங்க. அந்த மசகெண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை ரினியூ பண்றதுக்காக வேண்டி கொஞ்சம் பூட்டி வச்சிருந்தாங்க. அந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு. யாரும் தெரிஞ்சாக்க? எங்க பெட்ரோலிய சப்புகஸ்கந்த சபுகஸ்கந்த. சரியா? இலங்கையில சபுகஸ்கந்த இந்த மாதிரியான இடங்களோட பேரெல்லாம் உங்களுக்கு நேரடியா கேட்கலாம் எம்சிக்யூல. சபுகஸ்கந்த அப்படின்ற இடத்துல தான் இந்த பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையம் இருக்கு. அது பிரதானமான ஒரு கைத்தொழிலாக இலங்கையில சின்ன அளவுல நடக்குது. அடுத்து தளபாட ஓடுகள் தயாரிப்பு. இந்த வீட்டு குறைக்கெல்லாம் முன்ன ஓடுகள் பயன்படுத்தினாங்க தானே. அது அடுத்து மட்பாண்ட பொருட்கள் தயாரிப்பு, உப்பு தயாரிப்பு இலங்கையில இருக்கு. சீமேந்து தயாரிப்பு இலங்கையில காணப்படுது. சொல்லுங்க, சீமேந்து தயாரிப்பு இலங்கையில எங்க இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சாக்க? சீமேந்து தயாரிப்பு இலங்கையில எங்க காணப்படுது? பொதுவாக இந்த சீமேந்து தயாரிப்பு கடலோரங்கள்ல தான் இருக்கு. ஏன்னா சீமேந்து தயாரிப்புக்கு தேவையான மூலப்பொருட்களை கப்பல்கள் மூலம் கொண்டாந்து, சரியா, அத அங்கன கடலோர பிரதேசங்களே இதை தயாரிக்கிறது தான் இலகு. ஓகே, கந்தலாயில இருக்கு. வெரி குட். கந்தலாய் திருகோணமலையில, திருகோணமலையில காணப்படுது சீமேந்து தயாரிப்பு. புத்தளத்துல காணப்படுது. புத்தளத்துல எது? இந்த நுரைச்சோனை அனல் மின் நிலையம் இருக்குத்தானே. சரி, அதுல இருந்து கொஞ்சம் தூரம் போகக்குள்ள இன்னொரு சீமேந்து நிலையம் ஒன்று காணப்படுது. அடுத்து காங்கேசன் துறை, யாழ்ப்பாணத்துல காங்கேசன் துறையிலையும் ஒரு சீமேந்து தொழிற்சாலை காணப்படுது. அடுத்து இதுல கண்ணாடி தயாரிப்பு இருக்கு. இந்த கண்ணாடி தயாரிப்பு சிறிய அளவுல, மிகமே உற்பத்தி, கண்ணாடி உற்பத்தி இல்ல, ரீசைக்கிள் ப்ரோசஸ் தான் இலங்கையில இருக்கு. இது அப்படியே கட்டாயம் முழுமையா பாடமா இலங்கையில உள்ள ரசாயன கைத்தொழில் பாடமாக்கணும் அவசியம் இல்லை. மேலோட்டமா இதை வாட்சி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து பாருங்க, எல்லோ கலர்ல மார்க் பண்ணியிருக்கேன். முக்கியமான விஷயம், இலங்கை கனிய வளங்கள்ல ஒரு குறைபாடுடைய நாடு இல்ல. இலங்கையில ஏராளமான மூலப்பொருட்கள் காணப்படுது. இருந்தாலும், சரியா, கைத்தொழில் நடவடிக்கைகளுக்காக தேவைப்பட்ட தொழில்நுட்ப அறிவு இலங்கையில இல்ல. மூலதனம் இல்ல. அது தொடர்பாக பயிற்றப்பட்ட ஊழியர்கள் இல்ல. இன்னைக்கும், சரியா, சில இலங்கையில காணப்பட்ட சில ஃபேக்டரி, இந்த அரிசி ஃபேக்டரி எல்லாம் இருக்கு தானே. உதாரணத்துக்கு அரிசி ஃபேக்டரி எடுக்கிறேன் நான், ஏன்னா கண்கூடா கண்டது.
சரியா? ஒரு அரிசி ஃபேக்டரியில ஒரு மெஷின் ஒன்று உடைஞ்சிருச்சு. அவங்க கிட்டத்தட்ட ஒரு மாசம் மாதிரி அந்த அரிசி ஃபேக்டரியை மூடி வச்சிருந்தாங்க. அந்த மெஷினை செய்யறதுக்கு தேவையான அறிவு வந்து இலங்கையில யாருக்குமே இல்லை. அப்ப அதுக்கான டெக்னீஷியன் வந்து எங்கேயோ அவங்க மெஷின் எங்க வாங்கினாங்களோ அங்க இருந்து வரும் வரைக்கும் ஒரு மாசத்துக்கு அந்த அரிசி ஆலையை மூடியே வச்சிருந்தாங்க. சரியா? அப்ப இந்த மாதிரி அந்த வேலை தொடர்பான பயிற்றப்பட்ட ஊழியர்கள் இலங்கையில பற்றாக்குறையாக இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த தொழில்நுட்ப பாடமே ஆரம்பிக்கப்பட்டுச்சு. சரியா? இந்த மாதிரி டெக்னீஷியன் எல்லாம் நிறைய பேர் உருவாகணும். சரி, அப்படி உருவாகுனா நாங்க இலங்கைக்குள்ளேயே இந்த மாதிரியான நிறைய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்ற நோக்கங்களை அடிப்படையாக கொண்டுதான் தொழில்நுட்பத்துறை ஆரம்பிக்கப்பட்டுச்சு. பட் இருந்தாலும் அந்த பெருமளவுல நடைமுறைப்படுத்துறதுல இப்ப சிக்கல் இருக்கு. என்னன்னா இந்த ப்ராக்டிக்கல் வைஸ் வந்து கொஞ்சம் பாடசாலைகளை நடைபெறல உள்ள சிக்கல்னால சரி, அந்த அவங்க இந்த பாடத்தை நிறுவனவங்க என்ன நோக்கத்துக்காக நிறுவனாங்களோ அதை அச்சீவ் பண்ண முடியாம இருக்கு. சரி, வருவோம் நாங்க இதுக்குள்ள. பயிற்றப்பட்ட ஊழியர் பற்றாக்குறை காரணமாக இலங்கையில் உள்ள கனிய வளங்கள் மூலப்பொருளாக நாங்க ஏற்றுமதி தான் செய்யறோம், அதை முடிவு பொருளா மாத்துறது இல்லை. சரி, அப்ப இது ஒரு மிக பிரதான பிரச்சனை இலங்கையில காணப்படுறது. இந்த பாயிண்ட் நீங்க நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளணும். சரியா? ஓகே, அடுத்து பாருங்க. நாங்க 5M எண்ணக்கருக்குள்ள வரப்போறோம். 5M எண்ணக்கரு எந்த ஒரு ரசம் நான் இப்ப பொதுவா முதல்ல சொல்லியிருந்தேன். எது தொடர்பாக காய்ச்ச வந்த முதல்ல சீனி தொழிற்சாலை தானே காய்ச்ச. நீங்க சொன்னதெல்லாம் சரி, சீனி தொழிற்சாலைக்கு இதெல்லாம் தேவைன்னு சொன்னீங்க, அதெல்லாம் ஓகே, அதுல எந்த குறையும் இல்லை. பட் நாங்க சிலபஸுக்கு உட்பட்டு நீ கதைக்க போறோம். சரி, நீ ஆன்சர் எழுதக்குள்ள உங்களுக்கு மனசுக்கு வந்தது எல்லாம் எழுத இயலாது. சரியா? சிலபஸுக்கு உட்பட்டு தான் நீங்க எழுதணும். பொதுவா எந்த ஒரு ரசாயன கைத்தொழில நீங்க செய்ய போறீங்களா இருந்தாலும் அதுக்கு பிரதானமாக 5 வளங்கள் தேவைப்படும். அதுதான் இந்த 5M எண்ணக்கருல சொல்லப்படுறது. சரியா? சில இடங்கள் இது 9M எல்லாம் படிப்பாங்க. பட் நாங்க 5M தான் படிக்க போறோம். உங்களோட சிலபஸுக்கு 5M தான் இருக்கு. இன்னொரு எக்ஸ்ட்ராவா இன்னொரு M1 இருக்கு. அது என்னடைய கடைசியா பார்ப்போம். பாருங்க, இந்த 5M எண்ணக்கரு கட்டாயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சம்டைம் இந்த இந்த டேம் எக்ஸாமுக்கே இதை கேள்வியா கேட்பாங்க. மேன் பவர், மெட்டீரியல், மணி, மெத்தட், மெஷின். சரி, இதை எந்த ஒரு ரசாயன கைத்தொழிலுக்கும் தேவையான 5 பிரதான வளங்கள். மிக முக்கியமா மனித வலு இருக்கணும். மனித வலு இருக்கணும். தமிழ் பெயரும் தெரியணும், ஆங்கில பெயரும் தெரியணும். ஏன்னா MCQல கொடுக்கக்குள்ள எதுல கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஆங்கில பெயரும் கொடுக்கலாம், தமிழ் பெயரும் கொடுக்கலாம். அதனால நீங்க 2 பேரும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போங்க. மிக முக்கியமானது மனித வலு. அடுத்து ஒரு ரசாயன கைத்தொழில் ஆரம்பிக்க போறமாக இருந்தா எங்களுக்கு ஒரு ரோ மெட்டீரியல்னு சொல்லுவோம். அதாவது மூலப்பொருளும் இல்லாம நாங்க கைத்தொழில கொண்டு செல்லவே இயலாது. அடுத்து மூலதனம் தேவை. ஏன்னா காசு இல்லாம சரியா இந்த அகிலத்துல எதுவும் நகராதுன்னு சொல்லலாம். ஓகே, அப்ப நாங்க கைத்தொழில் ஸ்டார்ட் பண்ண போற மாதிரி இருந்தா பெருமளவான மூலதனம் எங்கள்கிட்ட அவசியமா இருக்கணும். ஏன்னா அந்த கைத்தொழிலை கொண்டு செல்லக்குள்ள உண்மைக்குமே நீங்க ஒரு ரசாயன கைத்தொழில் ஆரம்பிக்க போறீங்களாக இருந்தா ஒரு 5 வருஷத்துக்கு நீங்க லாபத்தை எதிர்பார்க்க இயலாது. நீங்க போட்ட முதலீடை எடுக்கிறதுக்கே ஒரு 5 வருஷம் ஆகும். ஆனா பெருமளவு காசு வந்து கொண்டிருக்கும். கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் முதலீடு செய்ய வேண்டி வரலாம் சில ரசாயன கைத்தொழில்களுக்கு. அதனால ஒரு 5 வருஷத்துக்கு நாங்க போட்ட முதலீடு வாரத்துக்கே ஒரு 5 வருஷம் ஆகிடும். சரியா? அப்ப மூலதனம் அப்படின்ற பெரிய அளவான மூலதனம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ரசாயன கைத்தொழில். அடுத்து ஒரு முறை, மெத்தட் ஒன்று இருக்கு. சரியா? நாங்க எடுத்தோம் கவுத்தோன்றதுக்காக முன்னுக்கு ஒரு பிளானிங் இல்லாம ஒரு கைத்தொழிலை ஸ்டார்ட் பண்ண இயலாது. இதை இப்படி தான் செய்ய போறோம், இதுக்குரிய ப்ரோசஸ் வந்து இப்படி தான் இருக்கு அப்படின்ற ஒரு மெத்தட் ஒன்று இருக்கணும். இந்த மெத்தடை நாங்க 5S முறைக்குள்ளேயும் உள்ளடக்கலாம். 5S முறைன்னு போக போக ஒரு விஷயம் இருக்கு, அது தொடர்பா பார்ப்போம். அடுத்து முக்கியமான விஷயம் இயந்திரங்கள், மெஷின்ஸ் இருந்தா சரியா நீங்க எந்த ஒரு ரசாயன கைத்தொழிலையும் இலகுவாக நடாத்தி செல்லலாம். இப்ப எல்லாம் எல்லா இடத்துலையும் சரி, முன்னதான் மனித வலுவை அதிக அளவு பயன்படுத்தினாங்க. இப்ப மனித பயன்பாடு குறைஞ்சு மெஷின்ஸ் பயன்பாடு தான் அதிகரிச்சு கொண்டு வந்து வேலையை இலகுவாக்கி கொள்றதுக்கா. சரியா? ஓகே, அப்ப 5M என்னக்கரை நல்லா பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. சரி, அப்ப நாங்க இன்னைக்கு நிறைய பொதுவான விஷயங்கள் காய்ச்சோம். அதுல ஒரு சில பாடங்களுக்கு உட்பட்ட விஷயங்களும் காய்ச்சோம். பட் எல்லாமே தேவையான விஷயங்கள் தான். ஓகே, அப்ப இன்றைக்குரிய கிளாஸ் வந்து இதோட முடிக்கிறேன். பெரும்பாலும் நாளைக்கு உங்களுக்குரிய இந்த 5M எண்ணக்கரில் ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பாக நான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு போவோம். நாளைக்கு 5M எண்ணக்கரு படிப்போம். ஒரு தாக்க அறை தொடர்பான விடயங்களை நாளைக்கு படிப்போம். சரியா? ஓகே, அப்போ பாய், குட் நைட், நாளைக்கு சந்திப்போம்.